வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் பிளாக். இன்றைக்கி வந்துட்டு ஒரு பாரம்பரியமான சமையல் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி சைடில் வந்து செய்யக்கூடிய சொதி குழம்பும் அதுக்கு சைட் டிஷ் வந்து இஞ்சி பச்சடி தான் பார்க்க போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சைடில் கல்யாணத்தில் வந்து இந்த 2 டிஷ்ஷு தான் வந்து மெயினாக செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாணமான மாப்பிள்ளைக்கு முதல் வந்துட்டு மறு வீட்டு விருந்துலேருந்து இந்த 2 டிஷ்ஷு தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தாங்க இதுக்கு மெயின் வந்து தேவை. தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் வந்துட்டு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு முதல் வந்துட்டு பால் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2ஆம் பால் வந்து எடுத்திருக்கேன். சிறுபருப்பு வந்துட்டு ஒரு 2 கையளவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வந்து நல்லா குழைய வேக வச்சுக்கணும், மசியக்கூடாது. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன், 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இது மாதிரி நல்லா வந்து குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். 4 பல்லு பூண்டு, ஒரு கை அளவுக்கு சாம்பார் வெங்காயம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு. அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து நான் கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். நான் இந்த 3 காய்கறி மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே சீரகம், பட்டை, லவங்கம்லாம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியணுங்க. கடுகு சரியாக பொரியலைன்னா ஒரு மாதிரி லைட்டாக கசப்பாக அந்த கசப்பு தன்மை வந்துடும். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 4 பல்லு பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாவுடைய அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து வேக வச்ச காய்கறி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் அப்படியே வந்து வேகட்டும். நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து வேகட்டும். சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். இந்த சிறுபருப்பும் காய்கறியும் ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 2வது எடுத்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இஞ்சி பச்சடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் வந்துட்டு ஒரு கை அளவுக்கு சாம்பார் வெங்காயம், ஒரு 2 துண்டு வந்துட்டு வெல்லம், 2 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு சின்ன வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் கம்மியாகவே வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன் நான். மிளகாத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு. அவ்வளோதான் இஞ்சி பச்சடிக்கு. இப்போ எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பச்சடிக்கு வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இது ஒரு 2-3 நாள் கூட வச்சு வந்து நம்ம சாப்பிடலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இது நல்லா வந்துட்டு கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். அப்போ தான் மிக்சியில் வந்துட்டு நல்லா கொஞ்சம் மையாக வந்து அரைக்க வரும். சீக்கிரம் வெந்து வரும். நல்லா குழம்பு நல்லா
வந்து கொதிச்சு வருதுங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு ஒரே ஒரு வந்து கொதி வந்தால் போதும். ரொம்ப கொதிச்சிச்சுன்னா தேங்காய் வந்து திரிஞ்சிடும், அப்போ டேஸ்ட்டே மாறிடும். லைட்டாக கலரி விட்டுக்கலாம். இதுதான் கரெக்டான பதம். ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். ஒரே ஒரு வந்து கொதி வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். திருநெல்வேலி சொதி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. அதே எண்ணெயில் சாம்பார் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு மறுபடியும் தாளிக்கும் போது வந்துட்டு அது சீக்கிரமாக வெந்து வரும், ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. சும்மா லைட்டாக வந்துட்டு ஒரு பிங்கிஷாக வரும்போது வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ இதையும் வந்துட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஆற வச்சுருக்க சாம்பார் வெங்காயமும் இஞ்சியும் வந்துட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி வந்துட்டு ரொம்ப கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் மையாக இருக்குது. எண்ணெயில் வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேங்க. நான் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சிங்க. இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சியும் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே நான் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து இஞ்சியும் வெங்காயமும் நல்லா வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. 1/4 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை பிறகு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் அந்த இஞ்சி வெங்காயம்லாம் அரைச்சிக்கிங்களா, அதுலேயே தண்ணி கொஞ்சம் அலசி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தண்ணி கூடவே புளி வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கொதிச்சு வரணுங்க. நல்லா சுருளாக வரணும். நல்லா வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஊற்றின எண்ணெய் எல்லாமே பாருங்கள் நல்லா பிரிஞ்சு மேலே வருது. நல்லா சுருளாக வந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா புளிப்பு, காரம், உப்பு இது எல்லாமே சேர்ந்து நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக எதுக்காக இஞ்சி பச்சடி வந்து வைக்கிறாங்க இந்த சொதி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து குழம்புல முழுக்க தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த ஜீரண கோளாறுலாம் வந்து இருக்கும், சீக்கிரமாக வந்துட்டு டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அதுக்காக கண்டிப்பாக வந்து இந்த இஞ்சி பச்சடி வந்து இருக்கும் கண்டிப்பாக. அவ்வளோதாங்க, சூப்பரான இஞ்சி பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு சாப்பாடுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை அப்புறம் தயிர் சாதத்துக்குலாம் சைட் டிஷ்ஷாக செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம், சொதி குழம்பு, இஞ்சி துவையல். வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.